ஐயா வணக்கம். வணக்கம் டி.கே. ராஜாஸ். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் ராஜா. ஓகே ஓகே. அதாவது தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ராஜ் பாண்டியன் அவர்களுடைய அனுமதியோடு சில கேள்விகளை கேட்டு பதிவு செய்ய அழைத்திருக்கிறேன் ஐயா. நிச்சயமா ராஜா, கேளுங்க. தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக முன்பு அறிவித்திருந்தீர்கள். பின்பு அதாவது புறக்கணிப்பு என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தீர்கள். என்ன காரணம்? இரண்டாவது இந்த புறக்கணிப்பு எப்படி பார்க்கப்பட்டது? அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் நிக்கிறதா முடிவெடுத்து தென்காசி தொகுதியில அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருந்தேன். அதை தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய தொடர் படுகொலை காரணமாக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாகவும் நான் அறிவித்தேன். நான் அறிவிக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வடக்கு புதூரை சேர்ந்த முருகன் என்பவர் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதற்கு நீதி கேட்டு போராட்டங்கள் நடைபெற்று இருந்தது. அந்த போராட்டத்தின் ஊடாகத்தான் நான் இந்த ஒரு அறிவிப்பை நான் வெளியிட்டிருந்தேன். நான் நிக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில நிக்கிறதுக்கு. ஆனால் இந்த சம்பவங்கள் அனைத்தும் நான் பார்க்கின்ற போது இந்த தேர்தலில் எந்த முகத்தோடு நம்முடைய தேவேந்திர சமுதாய மக்களிடையே வாக்கு கேட்பது என்கின்ற அந்த ஒரு முடிவோட தான் நான் இந்த தேர்தலை புறக்கணித்தோம். தேர்தல் புறக்கணிப்பு என்பது மக்களால் ஒரு என்ன முடிவெடுத்திருக்கோம் அப்படிங்கறது நம்ம மக்கள்கிட்ட சொன்னோம். மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அதன்படி இந்த தென்காசி தொகுதியை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் குறைந்திருப்பதே தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய வெற்றியாக கருதுகிறேன். 74% கிட்டத்தட்ட வரக்கூடிய வாக்கு சதவீதம் 65% தான் வந்திருக்குது. இதுவே தேவேந்திர சேனா இயக்கம் விடுத்த அழைப்பை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் இதுக்கு உணர்த்துகிறது. அதாவது ராஜ்பாண்டியன் அவர்கள் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு என்ன என்றால், ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிக் கொண்டு தேர்தலை புறக்கணித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு யாரும் பணம் தர மாட்டாங்க. யாருக்காவது ஆதரவு கொடுத்தாங்கன்னா பணம் தருவாங்க. இதுதான் அரசியல் நிலைமை. நீங்க இந்த கேள்வி எங்க கேட்கணும் அப்படின்னா, எந்தெந்த அதாவது சமுதாயத்துல பல அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகள்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு பொருத்தமான பதில் வரும் அல்லது பொருத்தமா இருக்கும்னு நான் கருதுறேன். ஏன்னா நாங்க தேர்தலை புறக்கணிப்பது என்பது ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு முடிவு. இதுல எந்த உள்நோக்கமோ இல்லது அதற்காக யாரும் பணம் கொடுப்பாங்களோ அப்படிங்கிறது எப்படி பார்வையா இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அது ஒரு வதந்தியா தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்படி வாங்க முடியாது. யார்கிட்டையும் தேர்தலை புறக்கணிக்கிறேன் பணம் கொடுங்கன்னா யாரு கொடுப்பா? எந்த கட்சிக்காரங்க கொடுப்பான்? ராஜ்பாண்டியன் யாரை வெற்றி பெற வைப்பதற்காக இந்த புறக்கணிப்பை நடத்தினார்? அதாவது உண்மை சொல்லப்போனா இங்க வெற்றி தோல்வி நான் தான் தேர்தல் புறக்கணிப்பு என்ற ஒரு முடிவு எடுத்தாச்சு. இது வெற்றி தோல்வி யாரு வெற்றி பெற்றானே யார் தோல்வி பெற்றானே இந்த மாதிரியான ஒரு முடிவுல தான் நம்ம இருந்தோம். யாருக்குமே பிரச்சாரம் பண்ண போகல, யாரையும் ஆதரிக்கவும் இல்லை. அந்த வகையில ஏற்கனவே நான் இந்த தென்காசி தனி தொகுதியை பொறுத்தவரை கடுமையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சேன். முன்னாடி இங்க பட்டியல் வெளியேற்றம் பேசுகிறவர்கள் நிக்க கூடாது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம முன் வச்சோம். அதை ஒரு பிரச்சார இயக்கமா கொண்டு வரணும் அல்லது இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்த விஷயத்தையும் அதோட தேர்தல் புறக்கணிப்பு விஷயத்தையும் பிரச்சாரமா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நிலையில முன்னெடுத்த போதுதான் என் மீது வழக்கு போடப்பட்டது. 107 வழக்கு போடப்பட்டு எனக்கு சம்மன் அனுப்பப்பட்டு நானும் ஆஜரானேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு மௌனமாக கடங்க வேண்டும் அப்படின்ற ஒரு வகையில் தான் நம்ம தேவேந்திர சேனா இயக்கம் செயல்பட்டது. உள்ள கிராமங்கள்ல இறங்கி நமக்கு ஆதரவாளர்கள், தேவேந்திர சேனா இயக்க ஆதரவாளர்கள் அவங்க எல்லாம் பேசி இந்த தேர்தலை நம்ம எப்படி புறக்கணிக்கணும், எப்படி எல்லாம் கையாளணும் அப்படின்றத நம்ம விளக்கம் கொடுத்தோம். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு கிராமத்துல மக்கள்கிட்ட பேசினாங்க. கண்டிப்பா. இன்னொரு உரம் தென்காசியினுடைய தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது தேர்தலுக்கு முன்பு நிலவரம் என்ன, தற்போதைய நிலவரம் என்ன? ஏன்னா அந்த தென்காசி பாராளுமன்றத்தை பொறுத்தவரை களமாடி இருக்கிறீர்கள். தொகுதி முழுவதும் கூட
கருத்து கணிப்பு போன்றவற்றை கலந்து கொண்டிருக்கிறீர்கள். தேர்தலுக்கு முந்தைய நிலவரம் என்ன, தேர்தலுக்கு பிந்தைய நிலவரம் என்ன? அதாவது நான் வந்து வெளிப்படையா பேசக்கூடியவன். அதனால வந்து இந்த தென்காசி தனி தொகுதியை அதாவது உண்மை நிலவரம் என்ன குறிப்பாக? ஆமா, அதுதான். அதாவது அந்த பின்னணியை சொன்னா தான் உங்களுக்கு புரியும். தென்காசி தனி தொகுதியை பொறுத்தவரை இங்க வந்து யாராவது ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் தான் வெற்றி பெற முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமா நிச்சயமா. அப்ப இங்க வந்து உங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. தென்காசி தொகுதி தனி தொகுதியை பொறுத்தவரை இங்க வேறு சமுதாயத்தினர் இங்க நிக்க முடியாது. அப்ப இங்க ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் நிற்க முடியும், வெற்றி பெற முடியும். அப்ப இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்தவர்கள் இந்த தென்காசி தனி தொகுதியை மட்டுமே குறிவைத்து வேறு வழி இல்லாமல் இங்க வந்து நிற்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை தான் ஏற்பட்டிருக்கு. அப்ப இவங்களுக்கான அரசியல் மக்கள் இவங்களை ஏத்துக்கலையா அல்லது இவங்களுடைய அரசியல் எந்த வகையில பின்தங்கி இருக்குது அப்படிங்கறத வந்து சம்பந்தப்பட்டவர்கள் புரிஞ்சுக்கணும். நம்மை பொறுத்தவரை பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனி தொகுதி தாண்டி ஒரு அரசியல் இயக்கமானது மற்ற தொகுதியில் தான் கவனம் செலுத்தணும். இங்க வந்து தேவேந்திர வேளாளர் தான் வர முடியும். அதுக்காக வந்து 2-3 தலைவர்கள்லாம் ஒரே இடத்துல போட்டி போட்டாலும் ஒரு நபர் தானே வெற்றி பெற முடியும். நிச்சயமா 2 பேர் வெற்றி பெற முடியாது இல்லையா? அப்ப நீங்க யாரை வெற்றி பெற வைப்பதற்கு இந்த தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்து எல்லாரும் புற்றிசல் போல இங்க வர வேண்டிய பட்டியல் தொகுதிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பியிருந்தோம். அதை நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். இந்த தென்காசி தனி தொகுதியை பொறுத்தவரை இவர்கள் அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கான அரசியல் பின்னடைவைத்தான் இது காட்டுது. அரசியல் ரீதியாக இவர்கள் வந்து எந்த கட்சியும் நிர்பந்தப்படுத்த முடியல, நிர்பந்தப்படுத்தி தொகுதியை பெற முடியல, ஒரு பொது தொகுதியை பெற முடியல. அப்ப ஒரு கூட்டணி வைக்கிறீங்க, கூட்டணி வச்சா கூட்டணி திரும்பத்துப்படி மற்ற தொகுதிகள்லாம் உங்க கட்சிக்காரங்க போடுவாங்க அவங்களுக்கு. ஆனா தனி தொகுதிக்கு வந்து நிக்கிறதுக்கு ஏன் கூட்டணி போடணும் அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. தனி தொகுதியில நீங்க கூட்டணி வச்சாலும் வைக்காட்டிலும் நீங்க நிக்கலாம், நீங்க தான் நிக்க முடியும். பொது தொகுதியில நிக்கிறது தானே கூட்டணி வைக்க முடியும். கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். அப்ப இந்த கூட்டணி தர்மமும் இவர்களுக்கு தெரியல. இவர்கள் என்ன அரசியல் செய்யறாங்களும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னை பொறுத்தவரை இந்த தென்காசி தனி தொகுதியை பொறுத்தவரை யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இன்னும் சிறிது காலம் தானே இருக்குது, நம்ம நேரடியாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில். நிச்சயமா நிச்சயமா. அதாவது ஒரு தென்காசி தொகுதி முழுவதும் களமாடி இருக்கிறீர்கள். அதாவது ஒரு புறம் யூடியூபராகவும், மறுபுறம் சமூக பற்றாளராகவும், இன்னொரு புறம் தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய நிறுவனராகவும் களமாடியதால் இந்த கேள்வி உங்களிடம். அதனாலதான் இந்த கேள்வி. ஏன்னா உங்களுக்கு முழுக்க தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்க சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா கூட இந்த கணக்கை வந்து கணிச்சிருவாங்க. நீங்க கேட்டுக்கிறதா நான் சொல்றேன். ஒரு தொகுதியில் 2 சரிசமமான நபர் அல்லது வந்து ஏற்ற இறக்க நபர்களோட வச்சுக்கோங்களேன் என்னங்க அப்படின்னா 2 பேரும் ஓட்டை பிரிப்பார்கள், யாரோ ஒருவர் வெற்றி பெறுவார். அப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது 3ஆம் நபர் வெற்றிக்கான வாய்ப்பு இதுதானே உண்மை. அதாவது யதார்த்தமான விஷயம் தானே. வெற்றி பெற்றால் நல்லது என்பது அது வேறு விஷயம். சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் விருப்பத்திற்கு மாறாத இவருடைய அரசியல் இருக்கிறது என்பதுதான் நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. மக்கள் விருப்பத்துக்கு தகுந்த அரசியல் இவங்க கிட்ட இல்ல. அதனாலதான் தனி தொகுதி நோக்கி குறிவைத்து நீங்க இன்னும் ஆழமா பார்க்க போனோம்னா இந்த தென்காசி தொகுதியை குறிவைத்து எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் வந்து நிக்கிறதுக்கு தொகுதியில் நிக்கிறதுக்கு முயற்சியை எடுத்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே தென்காசி தொகுதி மட்டும்தான் இருக்குது அப்படின்றத போற இவர்களுடைய அந்த அரசியல்ங்கிறது வந்து ஒரு பின்தங்கிய அரசியல். இவர்களுக்கு அரசியல் தெளிவில்லை என்பதை தான் இது காட்டுது. மிகச்சரி. ஒரு புறம் அதை ஏற்றுக்கொள்வோம். இன்னொரு புறம் அதாவது சவுக்கு சங்கர் நிச்சயமா சவுக்கு சங்கர் ஒரு
ஒரு தேவேந்திரகுல வேளாளர் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மட்டுமே ம். கூடுதல் ஏடிஜிபியாக இருந்த மரியாதைக்குரிய அருண் அவர்களை தரம் தாழ்த்தி பேசி இருக்கிறார் என்று மாவட்டம் தோறும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை என்ன ஆமா கண்ணோட்டத்துல பார்க்கலாம் ஐயா? ஆமா இந்த இதை வந்து நானும் தேவேந்திரர் சேனா இயக்கம் சார்பாக தென்காசி எஸ்பியிடம் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு நான் வந்து மனு கொடுத்தேன். தாங்கள் அந்த மனு மனுவை வந்து கொடுத்திருக்கிறீர்கள்? விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தாங்களும் மனு கொடுத்திருக்கிறீர்களோ? கண்டிப்பாக தேவேந்திர சேனா இயக்கம் சார்பாக ஓ. சவுக்கு சங்கரை வந்து கைது செய்ய வேண்டும், அவர் நடத்துகின்ற அலுவலகத்தை இழுத்து மூட வேண்டும், அவருடைய இணையதள அவர் பக்கத்தை. பேசிய பேச்சு என்ன என்பதையும் சற்று விளக்கமாக. ஆமா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஏடிஜிபியாக பணியாற்றுகின்ற அருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது ஒரு பெண் பித்தர் என்று அவர் ஒரு பதிவு செய்கிறார். பெண் பித்தரை வந்து ஏன் இந்த பதவியில் தொடர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களுக்கு வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, முதல்வர் அவர்களை சுட்டி காட்டி. அப்போ இதுல என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்து தேவேந்திர குலம் என்பதாலா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. அதாவது துறை ரீதியாக நீங்க வந்து அவர் என்ன தவறு செய்திருந்தாலும் கேளுங்க, அதை தட்டி கேளுங்க, எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டு அவர் பெண்பித்தர் அப்படித்தான், அதாவது ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமே பெண்பித்தராக இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முனைகிறார். அதுதான் கண்டிக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த நிறைய ஐயர் ஆபீசர் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாமே எந்த இடத்திலுமே தன்னுடைய சாதியை வெளிப்படுத்துவது கிடையாது. ரெண்டாவது, சாதி ரீதியாக யாராவது ரெக்கமெண்ட் போனா கூட பண்றதில்லை. இது வந்து உண்மையான விஷயம். சாதி ரீதியாக யாரையும் வந்து அவங்க ஒரு இது அவங்களுக்காக வந்து செய்யணும் அப்படின்ட்டு வந்து எண்ணம் இல்லாதவர்கள், அதாவது நேர்மையாக பணியாற்றக்கூடியவர்களாக தான் பெரும்பான்மையான தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த உயரதிகாரிகள் இருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் வந்து புரிஞ்சுக்காத சவுக்கு சங்கர் இது போன்ற ஒரு அப்பட்டமான, அதுவும் பெண்களை மையமாக வைத்து அவர் இதுல மீடியாவில் கூட பேசியிருக்கிறாரு. அவர் அதாவது எஸ்ஐ ரேஞ்சில் உள்ள அந்த பெண்கள் எல்லாம் அவர் அருண் ஐபிஎஸ்ஐ வந்து விரும்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பதவி உயர்வுக்காக இவங்கெல்லாம் பெண் மோகம் கொண்டு அலைகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றம் சாட்டுறாரு. அப்ப இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு பெண்களையே வந்து இப்படித்தான் இருக்கிறாங்க பெண்கள்லாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெண் சமுதாயத்தை கொச்சைப்படுத்துகின்ற அந்த வேலையை வந்து சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக செய்ததன் விளைவாகத்தான் அவர் மீது வந்து புகார் அளிக்க வேண்டி வந்தது. அந்த புகார் வந்து எஸ்பி அலுவலகத்துல கொடுத்தோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா சைபர் கிரைமுக்கு மாத்திருக்காங்க. நான் சைபர் கிரைமிலும் ஆன்லைன் பெட்டிஷன் கொடுத்து நேரில் ஆஜராகி நான் அவங்களை வந்து சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன், வலியுறுத்தி இருக்கிறேன். அவங்களும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இப்போது இன்று காலை கோவை சைபர் கிரைம் போலீசார் வந்து அவரை கைது செய்திருக்காங்க. இது உண்மையிலே ஒரு சரியான நடவடிக்கையாக நான் கருதுகிறேன். இந்த கைது நடவடிக்கை இந்த குற்றச்சாட்டின் பின்னணியாகவே இருக்கிறதா? கண்டிப்பாக இந்த ஒரு 5 பிரிவின் கீழ் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க சவுக்கு சங்கர் மீது. அதுல வந்து முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த பெண்கள் பற்றிய அந்த பெண்கள் வன்கொடுமை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து சைபர் கிரைம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது பெண்களை வந்து தவறாக சித்தரித்தது போன்ற அந்த மாதிரியான ஒரு வழக்கு அது. ஒரு சமுதாயத்தில் வந்து நம்ம எப்படிப்பட்ட கருத்துக்களை நம்ம சொல்லணும் அப்படிங்கறத வந்து இது போன்ற நபர்கள் புரிஞ்சுக்கணும். அது கருத்து உரிமை உண்டு, பேச்சுரிமை, எழுத்துரிமை, அது சட்டத்தின்படி உண்டு. ஆனால் அது அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு அல்லது பெண்கள் மீதான அந்த வன்மம் கொண்டு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது வந்து அது தவறானது அப்படிங்கறதுதான் நம்முடைய. தாங்கள் பதிவு செய்த இதே குற்றச்சாட்டை அதாவது காவல்துறை அதிகாரிகள் யாரேனும் இது மாதிரி அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்களா? இல்ல, இந்த சவுக்கு சங்கர் அவரை பொறுத்தவரை அவர் போட்ட அந்த ட்வீட்டுக்கான ரிப்ளை வந்து நிறைய மாவட்டங்கள்ல வந்து அவர் மீது புகார் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல
கோயம்புத்தூர் நிறைய மாவட்டங்கள்ல தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்பினர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்களால ஜீரணிக்க முடியல இந்த மாதிரியான வார்த்தைகள். ஏன்னா ஒரு ஒரு சமுதாயமே ஒரு பெண் பித்தர் அப்படின்ற மாதிரியான ஒரு தோட்டத்தை வந்து உருவாக்கக்கூடிய வகையில் இருந்தது. ரெண்டாவது, அருண் ஐபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவர் என்ன சமுதாயம்னே தெரியாம இருந்தது. ஆனா இவர் தான் வந்து வெளிப்படுத்துறாரு. அப்ப வெளிப்படுத்த வேண்டியதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு கேங்கா வேலை செய்யறாங்க. அதாவது அருண் ஐபிஎஸ் மீது காழ்ப்புணர்வின் காரணமாக சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் வந்து பின்னணியில வந்து துறை ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது வந்து அதே ரேஞ்சில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லாம் வந்து துணை நிற்கிறாங்க அப்படிங்கிற வந்து பின்னணியும் நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் வந்து இந்த வன்ம பேச்சு வந்து அவருக்கு தைரியமா சொல்ல முடியுது, அவரு அந்த சவுக்கு சங்கர் அவருக்கு. அப்ப இது தொடர்மையானால் சமூகத்தில் வந்து ஒரு பதட்ட நிலை உருவாகும். அதற்காகத்தான் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனு கொடுத்திருந்தோம். அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் மீது என்ன அப்படி ஒரு ஒரு குற்ற உணர்வு? அதாவது தொடர்ச்சியாக அவர் பாத்தீங்கன்னா அந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்தும் பல்வேறு அந்த அரசாணை, நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமுதாய அரசாணை குறித்து வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப தொடர்ச்சியாகவே சமுதாயத்தின் மீது காழ்ப்புணர்வாகவே வந்து பேசிட்டு இருக்கிறார். காரணம் என்ன? காரணம் அதுதான். அதாவது என்ன காரணம் அப்படின்னா, தன்னை வந்து ஒரு மேதாவியாக காட்டிக்கிறது. தன்னை ஒரு மேதாவியாக காட்டிக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் அதனால வந்து குறுக்கிடுகிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ சமூகங்கள் இருக்கின்ற போது குறிப்பாக இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் மீது மட்டும் ஏன் இவருக்கு இத்தகைய காழ்ப்புணர்ச்சி? ஆமா, அதாவது என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவர். சவுக்கு சங்கரும் வேறு சமுதாயம் கிடையாது, தேவேந்திர குல தான். ஆனால் அவரு வந்து அதீதமா இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காம இவரா வந்து அதிக பிரசங்கித்தனமா பேசுறது. இது இந்த நாள்தான் இப்ப கைதாகி இருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அதிக பிரசங்கித்தனம் இருக்கு இல்லையா, அதனாலதான் அவர் கைதாகி இருக்காரு. அப்போ எல்லா விஷயத்திலும் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இவருக்குன்னு ஒரு பின்னணி கிடையாது, இவருக்குன்னு ஒரு இலக்கு கிடையாது, இவருக்குன்னு ஒரு பணம் சம்பாதிப்பது அல்லது புரோக்கர் வேலை செய்வது, இதுதான் வந்து அவருடைய பின்னணி. அப்ப இந்த பின்னணியில உங்களுக்கு பேச்சு அப்படித்தான் வரும். ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கணும், அந்த நோக்கத்துக்காக நீங்க உழைக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா நீங்க வந்து ஒரு பின்னணியோட நீங்க பேசலாம். ஆனா உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குதுன்னா, அது எந்த பின்னணியும் இல்லாமல் பணத்திற்காக யார் பேச சொன்னாலும் வாடகை வாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாடகை வாய் பேசக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் அது இருக்குது. அது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பத்தி எவனாவது பேச சொன்னா அவர் பேசியிருப்பார். மற்றவர்களை குளிர்விப்பதற்காக இந்த பேச்சு என்று சொல்ல வருகிறது. நிச்சயமாக அதுல என்ன மாற்று கருத்து இருக்குது? மற்றவர்கள் வந்து புலங்காகின அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசுறாரு. அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு திறமை மிக்க பேச்சாக, குறிப்பாக உண்மையான பேச்சாகவே கருதப்படும் சூழ்நிலையில் தாங்கள் இவ்வாறு கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதாவது பேச்சினுடைய பின்னணி வேணும். இப்ப வந்து அரசு சார்ந்த ஊழியர்கள்ட்ட வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அரசு அந்த துறை சார்ந்தவர்கள் வந்து நிறைய ஊழல் செய்யறாங்க, அதுல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை வந்து இவர் அம்பலப்படுத்துறாரு. ஆனா அந்த அம்பலப்படுத்துவது நோக்கம் என்ன? அதாவது அவர்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற வகையில நீங்க அம்பலப்படுத்துறீங்களா, அவர்கிட்ட இருந்து பணத்தை பெறணும் அப்படிங்கிற வகையில நீங்க அம்பலப்படுத்துறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இப்ப ஒரு துறை சார்ந்தவர் அல்லது வந்து காவல்துறை சார்ந்தவரே வச்சுக்கோ, அவர் ஒரு தவறு செய்யறாரு. அந்த தவறை வந்து சுட்டி காட்டி அவரை தண்டிக்க வைக்கிறதுக்காக நீங்க சொல்றீங்களா, இல்ல அவர் தவறு செஞ்சுட்டாருன்னு சுட்டி காட்டி அவர்கிட்ட இருந்து பணம் பெறதுக்காக நீங்க செய்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த கேள்வி வந்து சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்தவரை பணம் பெறுவதற்காக மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வராரு அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு. அதனால உங்களுடைய நோக்கம் தவறானது. நீங்கள் அதாவது நீங்க வெளிப்படுத்துகிற விதம் சரி. அவன் தவறு செஞ்சானா தவற சொல்றீங்க சரி, ஆனால் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, அதை காட்டி அவர்கிட்ட பணம் பெறுவது என்ற விஷயம் வந்து அது சமூகத்தில் பெரிய குற்றத்தை ஏற்படுத்தும். அது தவறான ஒரு நடவடிக்கை. நிச்சயமா நிச்சயமா. இறுதியாக அந்த வடக்குப்புதூர் முருகன், ஆமா, இறுதியாக எவ்வாறு அவருடைய அந்த குற்றச்சாட்டு பின்னணி எல்லாம் முடிவு பெற்றது ஐயா? அதாவது
காவல்துறையால் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. படுகொலை செய்தவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து மக்கள் உடலை வாங்காம வந்து 19 நாட்கள் வந்து போராடுறாங்க. போராடின உடனே என்ன பண்றாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போறாங்க. அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, கொலை செய்தவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து அவங்க செய்யறாங்க. ஆனா இந்த அரசு நிர்வாகம் அவர்களை காப்பாற்றுவதிலே குறியாக இருந்தது. இது வந்து 19 நாளும் இருந்தது. இதை வந்து என்ன பண்றாங்க, நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. நீதிமன்றமும் ஒரு மடுப்பலான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து அதாவது அவர்களுக்கு வந்து ஒரு 6 மாத காலத்திற்குள் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு, நிவாரணம் போன்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவர்களை கைது செய்வது குறித்து சிபிசிஐடி விசாரணை போய்கிட்டு இருக்கு. அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. அப்ப உடனடியாக இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து நீதிமன்றமும் கைது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலை. அப்ப சிபிசிஐடி விசாரணை வரும் வரைக்கும் வந்து நம்ம பொறுமையா இருக்கணும், அல்லது வந்து அடுத்தடுத்த விசாரணைகள் வந்து நம்ம கண்காணிக்கணும் போன்ற அந்த சூழ்நிலை தான் இருக்குது இப்ப. அதனாலதான் இந்த காணொலி வெளியான உடனே அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம தொடர்ச்சியா வலியுறுத்தி நம்ம போராட்டம் செஞ்சு வந்தோம். அந்த வடக்கு புதூர்ல உள்ளிருப்பு போராட்டம். அடித்தவர்கள் அடித்துதான் இறக்குறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு காணொலியே வெளியாகுது. அப்ப அதை வந்து சந்தேகம் வரணும்னு பதிவு செய்யறாங்க. தொடர்ச்சியா வந்து விசாரணை 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 சொல்லிட்டு எத்தனை வருடம் கழித்து வந்து இந்த விசாரணை முடியும் தெரியாது, எப்ப கைது செய்வாங்கன்னு தெரியாது. இந்த வடக்கு புதூர் முருகன் அவர்களை பொறுத்தவரை அரசு ஒரு தவறான போக்கை தான் கையாளுகிறது. இது எல்லா இடத்திலும் தொடருது அப்படிங்கறதுதான் ஒரு அப்பட்டமான உண்மை. ஆகவே இந்த வடக்கு புதூர் முருகன் அவருடைய படுகொலை பொறுத்தவரை நீதி கிடைக்கவில்லை என்பதுதான் இப்போதைய நிலைமை. தற்போது மரியாதைக்குரிய செல்லப்பா அவர்கள் மீது ஒரு வெடிகுண்டு வீச்சு, ஆமா, அது சமீபத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதன் பின்னணி என்பதை சற்று சுருக்கமாக. கண்டிப்பா. அதாவது திருநெல்வேலியை சேர்ந்த திருச்செந்தூர் பட்டி அவருடைய சொந்த ஊரு. அவர் வந்து அவருடைய பேரு செல்லப்பா. அவர் என்ன பண்றாருன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில்ல உள்ள தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்துக்கான உரிமைகள் வந்து என்னென்ன இருக்குது, அது அவங்களோட பாரம்பரியமா பார்த்துட்டு வராங்க. அப்ப அந்த உரிமைகள் குறித்த ஆவணங்களை வந்து அவர் வச்சிருக்கிறாரு, செப்புப்பட்டை வச்சிருக்கிறாரு. அந்த திருச்செந்தூர் கோயில் நிர்வாகங்கள் கொடுக்கிற அந்த ஆண்டுக்காண்டு கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு எல்லாம் வந்து அவர் வச்சிருக்கிறாரு. அப்ப இதன் அடிப்படையில வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு சாரர் இந்த மாதிரி தேவேந்திர குல வேளாளர்களுடைய வரலாற்றை அழிப்பதற்காக சில சமூக விரோதிகள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில வந்து இவரை தீர்த்து கட்டிட்டாச்சுன்னா இந்த விஷயத்த வந்து யாரும் வந்து முன்னெடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில இந்த தாக்குதல் நடந்திருக்கும் என்று நான் ஐயப்படுகிறேன். ஏனென்றால் வந்திருப்பவங்க வந்து அவரு முகத்தையெல்லாம் அவர் பார்த்திருக்கிறாரு. வெடிகுண்டு வீசக்கூடிய அளவிற்கு வந்து அவர் வந்து பெரிய குற்றமெல்லாம் அவர் செய்யல. அப்ப வெடிகுண்டை வீசக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அப்ப அவர் என்னிடத்துல சொன்னக்கூடிய அந்த வார்த்தைகள் என்னன்னா, இந்த செப்புப்பட்டயத்தையும் இந்த முதல் மரியாதை போன்ற விஷயத்தையும் வந்து மடைமாற்றுவதற்கு அல்லது பிடுங்குவதற்கான முயற்சிகளை வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட விசாரித்த வரையும் தொலைபேசியை தொடர்பு கொண்டு நான் அவர்கிட்ட கேட்டறிஞ்சேன். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அதாவது இந்த மாதிரியான கலாச்சாரம் என்பது, இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் என்பது ஒரு பெரிய அளவிற்கு ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கும். இது வந்து முளையிலே கிள்ளி எறியணும் அரசு. இது வந்து இதை வந்து ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. செல்லப்பா அவர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக தேவேந்திர குல சமுதாயத்துக்காக அந்த உரிமைக்கான போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. அவர் மீது அவருக்கு தொடுக்கப்பட்ட இந்த தாக்குதல் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சம்பந்தப்பட்டவர்களும் கைது செஞ்சிருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். செல்லப்பா அவர்களை பொறுத்தவரை நல்ல உடற்பயிற்சி எடுத்து நல்ல திடகாத்திரமா இருக்கக்கூடிய ஆளு. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு பின்னணியில தான் வந்து இந்த விஷயம் நடந்திருக்குது. அந்த வெடிகுண்டு வீசியவர்கள் கூட என்ன சொல்லிருக்காங்கன்னா, கிட்ட போகாதீங்க, அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
நல்ல வேளையாக அந்த வெடிகுண்டு வந்து வெடிக்காம போச்சு. தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க, வெடிக்காம போச்சு. அதை வந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. வெடிகுண்டு எரிஞ்சதோடு இல்லாமல் பெட்ரோல் குண்டையும் எரிஞ்சிருக்கிறாங்க. அந்த பெட்ரோல் குண்டு எரியும் போதுதான் அவருடைய கை காலில் வந்து அந்த கண்ணாடி பீங்கான் வந்து குத்திருக்குது. அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியா குணமாகி வருவார் அப்படிங்கிறத நம்புவோம். சொல்லுங்கய்யா. நிச்சயமாக இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய நிறுவனர் ராஜ் பாண்டியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. இன்னும் பிற செய்திகளோடு தொடர்பு கொள்வோம். நன்றி. நன்றி. நிச்சயமா. டி.கே. ராஜா மீடியாவுக்கு நன்றி. வணக்கம். நன்றி.